இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பலப்படுத்துகிறவர் ஆண்டவர். இன்றைக்கு பலனற்று இருக்கிற உங்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். பலப்படுத்தும் போது நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில் பலவீனம் வரும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்மை ஒவ்வொரு சூழ்நிலையில் மத்தியில் ஆண்டவர் பலப்படுத்துகிறார். வார்த்தையின் மூலமாக நம்மை பலப்படுத்துகிறார். நமக்கு ஒரு பாரம் வரும்போது அவன் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறவராய் இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மை பலப்படுத்துகிறவர் யார்? ஆண்டவர். நாம் சோர்வோடு இருக்கும்போது கூட மனுஷங்க நம்மை துக்கப்படுத்துகிறார்கள், ஆண்டவரோ நம்மை பலப்படுத்துகிறார். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற தேவனாலே எல்லாம் செய்ய நமக்கு பலனுண்டு. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நம்மோட வருகிறது. அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக அது உட்கொள்ளும் போது நம்மை பலப்படுத்துகிறது. நம் சோர்வோடு இருக்கும்போது, துக்கத்தோடு இருக்கும்போது அவருடைய வார்த்தை நமக்கு ஜீவனாய் மாறுகிறதையும் நாம் பார்க்கிறோம். நான் வேதனையோட வந்த சிஸ்டர், இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை என்னை பலப்படுத்தினது என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஒரு மனுஷனால் தேற்ற முடியாதது, ஒரு மனுஷனால் நமக்கு உதவி செய்ய முடியாதது ஆண்டவர் நமக்கு செய்கிறார். சமாதானத்தை தருகிறார். ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். வார்த்தையின் மூலமாக நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் நம்முடைய தேவன். மனுஷனால் தேற்ற முடியாத காரியங்கள், மனுஷனால் செய்ய முடியாத காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை நம்மை பலப்படுத்துகிறது. அவருடைய காரியங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய வார்த்தை பிசாசின் தலைகளை நசுக்குகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற காரியங்கள் உண்டு. சோர்வோட, வேதனையோட என் வாழ்க்கை முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று நிற்கிற வேளையில தான் ஆண்டவர் இறங்கி வந்து நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பலன் இல்லாதபடி இருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால், இயேசுவினுடைய வார்த்தையினால எல்லாம் செய்ய முடியும். அவர் வார்த்தை தான் ஒரு மனிதனை கட்ட முடியும். அவருடைய வார்த்தை தான் ஒரு மனிதனை தேற்ற முடியும். எந்த மனுஷனால் தேற்ற முடியாத காரியங்களை ஆண்டவருடைய வார்த்தை தான் தேற்ற முடியும் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு என்ன காரியமா இருக்கலாம், என்ன பிரச்சனையா இருக்கலாம், சொல்ல முடியாத காரியமா இருக்கலாம், மனுஷங்கிட்ட போய் நின்று சொல்லிடாதீங்க. ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்துகிற தேவன், நீர் எனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன், நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தர், எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் நீர் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எந்த மனுஷன் இடத்துல நோக்கி ஓட தேவையில்லை, யார்கிட்டயும் பாரத்தை இறக்க தேவையில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இறக்கும் போது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று வேதம் சொல்லுகிறது. எந்த மனுஷன் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று வேதம் சொல்லவில்லை. கர்த்தர் மேல், தேவன் மேல், ஆண்டவர் மேல் உங்கள் பாரத்தை வைக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, தந்திரமான பிசாசு வந்து உன்னை துக்கப்படுகிற காரியங்கள் கொண்டு வந்து விடுவான். நீ எதிர்த்து நிற்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சத்ரு எந்த வழியில நான் வருவான், நீங்க ஜெபத்தோட வல்லமையோட நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படி சத்ரு உங்களை விட்டு ஓடுவான். இன்றைக்கு ஜெப வாழ்க்கையை குலைத்து போடுகிற பிசாசுகள் உண்டு, மனுஷங்க உண்டு. மனுஷன் மூலமாய் வந்து நம்மை வேதனை, துக்கத்தை அனுபவிக்கும் போது நாம் ஜெபிக்க முடியாது, ஆண்டவரை தேட முடியாது. முறுமுறுக்கிற காரியங்கள் நமக்குள்ளாக வந்துவிடும். அப்படி நீங்க இடம் கொடுக்காதபடி ஜாக்கிரதையா இருங்க.
எப்படி இருந்தாலும் ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஆண்டோடைய வார்த்தையை விட்டுறாதீங்க. ஆண்டவரையே கேள்வி கேட்கிற மாதிரி நம்ம உள்ளம் வந்துவிடும். ஆனாலும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு சகாயம் செய்வார், உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவார். நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் சூழ்நிலைகளை நிச்சயமாக மாற்றுவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான குடும்பங்கள்ல கர்த்தாவே உங்க வார்த்தை கிரிய செய்வதாக. ஆண்டவரே, ஜெபிக்க முடியாதபடி பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடக்கட்டும். என் தேவ கரம் கட்டந்து போகட்டும். என் தேவனுடைய வல்லமை கிரிய செய்யட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்கள்ல இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுங்க, பிரச்சனைகளை மாற்றுங்க, நிந்தனையை மாற்றுங்க, அவமானத்தை மாற்றுங்க. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், சமாதானம் கடந்து வரட்டும். வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் கட்டப்பட்டு போவதாக. எல்லாம் கட்டுகளிலிருந்து விடுதலை தருவீராக. எல்லாவற்றிலிருந்து கர்த்தருக்கு விடுதலை கொடுக்கும்படி உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.